Audio Jungle. Hello friends, welcome back to our channel Krish Kitchen. இதுவரைக்கும் நம்மளோட கிறிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு புட்டு ரெசிபி தான். இதில் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் மாவு ஃப்ளோர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 1 கப் ஃபுல்லாக சர்க்கரை தேவையான அளவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை பருப்பு, 1 கப் ராகி, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் தேங்காய். ஸோ இது எல்லாம் தான் தேவையானது. ஃபஸ்ட்டு நம்ம மாவு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பொதுவாக நம்ம அரிசி மாவில் தான் புட்டு செய்வோம். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு, கோதுமை மாவு, அதுக்கப்புறமா ராகி மாவு, இது 3 வச்சுமே நம்ம புட்டு செய்ய போகிறோம். ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல் ஒரு பயன் இருக்கும். இன்றைக்கி நம்ம 3ஐயும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அடிஷ்னல் ஹெல்த்தி. அது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பவுலுக்கு நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்து நிறைய அதில் மிக்ஸ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போதும். நிறைய உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா மாவு ரொம்ப உப்பாக இருக்கிற மாதிரி ஆயிரும். 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடு பண்ணி வெதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசையணும். ஸோ நான் மொத்தத்துக்கே 1/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதை விட கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். புட்டு செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவு பிசைகிறது தான். மாவு ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும் புட்டு. ரொம்ப பெரிய பெரிய கட்டிகளாக வந்துடும். சுத்தமாக தண்ணி கம்மியாகிடுச்சுன்னாலும் மாவாகவே இருக்கும் புட்டு. அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நான் பார்த்திங்களா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டு நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ புட்டு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி எடுத்து பிடிச்சு பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அட் த சேம் டைம் நம்ம திருப்பி உதுத்து விடும்போது கரெக்டாக உதிர்ந்துடணும். ஸோ கொழுக்கட்டை மாதிரி எடுத்து பிடிக்க திருப்பி உதுத்து விட கஷ்டமாக இருந்துச்சுன்னா தண்ணி எக்ஸஸாக போயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி பிடிக்க வரல அப்படின்னா தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை ஒரு இட்லி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இட்லி பிளேட்டில் துணி போட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த புட்டு மாவு அதில் வச்சிடலாம். எப்போவுமே அடித்தட்டு வைங்க, சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம இங்கே பொடி ரெடி பண்ணிடலாம். நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், அதுக்கப்புறமா நிலக்கடலை பருப்பு, வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்பு, இது 2 மிக்சியில் அடிச்சிடலாம். பாருங்கள், மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் வாயில் கடிப்பட நல்லாயிருக்கும் தேங்காய். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நமக்கு புட்டும் வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புட்டு வெந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு டிப் என்னென்னா, சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அப்படி தண்ணி விட்டுருக்கு அப்படின்னா புட்டு வெந்துருச்சுன்னு நமக்கு அது ஒரு டிப் மாதிரி. ஸோ எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் அது சூடாக இருக்கும் போதே தேவையான அளவு சர்க்கரை அதில் சேர்த்துடலாம். கைவிட வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும்.
ஸோ சர்க்கரை வந்து கொஞ்சம் போட்டாலே போதும், இதுக்கு நல்லா இருக்கும். எதுக்கு சுகர் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே சுகராக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புட்டு எதுக்காக சாப்பிட்றதுன்னா இந்த மாதிரி இதில் நல்லெண்ணெய், அப்புறம் வந்து மாவு, இது எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஒரு ஐட்டம்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம சாப்பிட்றது. நெய் கூட சேர்க்கலாம், பட் நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் நிலக்கடலை பருப்பு, இது ரெண்டையும் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த அளவு இருக்கும். சப்போஸ் நீங்கள் துருவன தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து துருவன தேங்காய் ப்ளஸ் வந்து நிலக்கடலை பருப்பை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே புட்டு மாவாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு ஷேப் ஒரு பவுலில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பு லட்டு மாதிரி கூட புட்டு பிடிச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி புட்டு வேணுமோ, எந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஷேப் க்ரியேட் பண்ணி கொடுங்க. பெரியவங்க சாப்பிடும்போது மாவாகவே சாப்பிட்டுக்கோங்க, அப்படியே உதிரியாகவே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். ஷேப் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா பவுலில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஷேப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஷேப். அவ்வளோதான். இது அப்படியே கொடுத்துருங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ்.